ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி முட்டை பொரிச்சானம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனானத்துக்கு கூட்டி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், தக்காளி, புளி, பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் இதெல்லாம் மசாலா முட்டைக்காக நம்ம வச்சுருக்கோம், அது அப்புறம் சொல்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முட்டை பொரிச்சானம் செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு மசாலா முட்டைக்கான தேவையான பொருட்கள் வெங்காயம், மல்லிக்கீரை, தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், மெழுகுத்தூள், சீரகத்தூள், பெருஞ்சீரகம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். இது நம்ம தாளிப்புக்காக வச்சுருக்கோம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சொட்டு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, வெங்காயம் வதங்கிறதுக்காக. நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி தேவையான அளவு நம்ம கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே மிளகாய் தூள் அதில் போட்டிருக்கேன். இது நான் கலருக்காக தான் போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கும் போதே செம்ம ஸ்மெல் வரும். நம்ம கூட்டி வச்சுருக்க ஆணத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மசாலா முட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்க பொருட்களெல்லாம் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வெங்காயம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இருங்க, நான் அரைச்சிட்டு காட்டுறேன். தண்ணி ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக தான் நம்ம வெங்காயம் அரைச்சிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பாருங்கள், அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. இந்த மசாலா முட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரசம் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி முட்டை பொரித்து சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கல்லில் ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி அந்த முட்டையை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மசாலா முட்டை தனியாக வச்சுக்கலாம். இது ஆணத்துக்கு இப்போ நான் எடுத்திருக்கேன். ஆணத்தில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். ஆணத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த முட்டைன்னு சொல்லிட்டு, உடையாமல் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடையாமல் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.